கணவர் இப்படி வேற வகையாக ஒழுக்கங்கட்ட நிலையில் இருக்கிறாரு, அவர் வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஒரு காலத்தில் என்னையே தான் சுற்றி சுற்றி வந்தாரு. ஒரு நாள் நான் பேசலைன்னா கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டாரு, என்னையே சுற்றி சுற்றி தான் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதே போல மனைவி ஒரு காலகட்டம் உங்களையே கதின்னு சொல்லி நாடிக்கிட்டு இருந்தவ, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மற்ற ஸ்ட்ரெஸ்ஸுகள் அழுத்தங்கள் வரும்போது அப்போ உங்க மேல வெறுப்பை உமிழ்றதும் வேற வழியில போறதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. சின்ன குழந்தைகள்னு சொன்னா அல்லாஹ் உங்க கையில கொடுத்துருக்கிறான். அந்த தர்பியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க பயிற்சியை கொடுத்து பிள்ளைகளை மீட்டுருங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலைகள் பல வகை. ஒரு கவலை தன்னை பற்றி உள்ள கவலை, தன் உடல் நலன், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய இபாதத்து, தன்னுடைய மனமாற்றம், இது போன்றவைகளுடைய கவலை. இன்னொன்று மற்றவர்களை பற்றி உள்ள கவலை. முக்கியமாக நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அத்தகைய பிள்ளைகள், கணவர் அல்லது மனைவி, தாய் தந்தை அல்லது வேறு வகையான ரொம்ப நெருங்கிய உறவுகள் இவனுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகச்சிறந்த அளவுக்கு தீனி போட்ட நெருக்கமானவர்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த அளவுக்கு நெருக்கம் பெற்றவர்கள் வழி தவறி செல்லும் போது பாசத்திற்குரியவனால் தாங்க முடியாது. அவர்களுடைய அந்த வழி தவறுதலை கண்டு பொறுமுகிறான். எப்படியாவது அவர்கள் நல்வழி பெற்றுவிட வேண்டுமே என்று துடிக்கிறான். உண்மையிலேயே நான் சொல்வேன், மனிதாபிமானத்தின் உச்சம் என்று சொல்வேன். பிறருக்கு நீங்கள் ஈயக்கூடிய தர்மத்தை விட மிகச்சிறந்த தர்மம் எது தெரியுமா? அவங்கள நல்வழிப்படுத்துறதும் நல்ல வார்த்தை சொல்றதும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அள்ளி வழங்கக்கூடிய வஹாபாவும் இருந்தாங்க. அதே சமயத்தில் பிற மக்களுக்கு நல்லதை சொல்லி தீயதை தடுத்து அவங்கள சொர்க்கவாதியாக மாற்றக்கூடிய விஷயத்தில் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தரப்பு மக்களும் ஹிதாயத்தை பெறணும்னு சொல்லி அவங்க நினைச்சதால தான் அவங்களால இவ்வளவு பெரிய உயரத்தை சமூக அரங்கத்தில் பெற முடிந்தது. சகோதரர்களே, அபூ ஜஹலையும் தன்னுடைய சகோதரனாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தாங்க, தாம் பிள்ளையாத்தான் பாவித்தாங்க. அதே போல ஹிந்தாவையும் தன்னுடைய சகோதரியாக பாவித்தாங்க, தன் பிள்ளையை போல பாவித்தாங்க. அதனால தான் ஹிந்தா வழி தவறியவராக இருந்தாலும் பிறிதொரு காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிதாயத் என்ற அரவணைப்புக்குள் வந்து விட்டார். ஆனால் அபூ ஜஹல் கடைசி வரைக்கும் அந்த வளையத்துக்குள்ள நுழைய விரும்பல. அன்பிற்குரியவர்களே, நாம் தொடர்படியாக பிள்ளைகளில் இருந்தே நாம் ஆரம்பிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கணும். குரான, ஹதீஸ, பெரியார்களுடைய சம்பவங்களை சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு நாம படிப்பிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைகள் வழி தவறி செல்லாது. அப்படி ஏதாவது ஒரு தீய வழியை பார்த்தா கூட, ஆக நம்ம வாப்பா இது சம்பந்தமா ஒரு சம்பவம் ஒன்று சொன்னாங்களே, நம்ம அம்மா இதே போல ஒரு சம்பவம் ஒன்று சொன்னாங்களே, இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் சலாமத்தான முறையில், சலாகத்தான முறையில் வாழும். சகோதரர்களே, நாம கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். நம்மளை மீறி ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, அப்போ என்ன செய்வது? ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் இருந்தவங்க தானே, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளை நீங்கள் அதட்டி உருட்டி என்ன செஞ்சிருவீங்க, கொண்டு வந்துடுவீங்க. ஒரு வாலிப வயதுள்ள ஆம்பளையோ பொம்பளையோ குழந்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது அதை திருத்துறது அப்படின்றது சிம்ம சொப்பனம் தான், கத்தி மேலே நடக்கிறது தான். இந்த சமயத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை முழுமையாக சார்ந்து விட வேண்டும். ஏன்னா வல்லமை பெற்ற மகா பெரிய ஆற்றல் உள்ளவன் அவன், உள்ளத்தை திருப்பக்கூடியவன் அவன், உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எந்த விதமான அஸ்பாபுகளும் இல்லாமல் முழுமையாக பார்ப்பவன் அவன்தான். அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதாவது நான் சொல்றது யாருன்னு சொன்னா, பெருசா போய் இதாயத்துக்கு மாற்றமா நடப்பாங்களே அவங்கள முதல்ல பேசிக்க நீங்க புரியணும். ஒரு காலகட்டத்தில் உங்களையே சுத்தி வந்தவங்க தான் அவங்களாம். இப்ப கணவரை எடுப்போமே, சில பெண்கள் குறைப்பட்டு கொள்வாங்க. கணவர் இப்படி ஒழுக்கங்கட்ட நிலையில் இருக்கிறாரு, அவர் வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஒரு காலத்தில் என்னையே தான் சுத்தி சுத்தி வந்தாரு, ஒரு நாள் நான் பேசலைன்னா கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டாரு, என்னையே சுத்தி சுத்தி தான் வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே போல மனைவி
ஒரு காலகட்டம் உங்களையே கதின்னு சொல்லி நாடிக்கிட்டு இருந்தவ, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மற்ற ஸ்ட்ரெஸ்ஸுகள் அழுத்தங்கள் வரும்போது அப்போ உங்க மேல வெறுப்பை உமிழ்றதும் வேற வழியில போறதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. சின்ன குழந்தைங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்க கையில கொடுத்துருக்கிறான். அந்த தர்பியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க பயிற்சியை கொடுத்து பிள்ளைகளை மீட்டுருங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெரியவங்களை அப்படின்னும் போது நல்ல அன்பாக இருங்க, பாசமாக பேசுங்க. ஆனா நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பை படைத்த ரப்புட்ட ஒப்படைச்சிருங்க. யாரும் ஹிதாயத்துப்படுத்த முடியுமான்னு சொல்லி தெரியல. ஆனாலும் தர்பியா கிளாஸுகளுக்கு, மார்க்க உபன்யாசம் நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கு, ஆண்டோர்கள் சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபைகளுக்கு, உலமாக்களுடைய சுகுபத்திற்கு அனுப்புறதுல தயக்கம் காட்ட வேண்டாம். ஏதாவது ஒரு வழியில அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். படைத்த ரப்பு மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வை. ஆம்பளையோ பொம்பளையோ அல்லாஹ்விடத்துல முழுமையான முறையில ஒப்படைச்சு, கால தாமதம் ஆனாலும் தன் கணவன் தன் பக்கத்துல வருவான், தன் மனைவி தனக்கு அடிபணிஞ்சு வருவா, தன் பிள்ளைகள் தன்னையே சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றத முழுமையாக நம்புங்க. அல்லாஹ்விடத்துல முழுமையாக நம்புங்க, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. வல்லமை பெற்றவங்க அவங்க, எத்தனையோ உள்ளங்களை வசீகரித்தவங்க அவங்க. கடும் பாறையாக வந்தவனை கூட அந்த பாறையெல்லாம் உடைச்சு நொறுக்கி அதுல இருந்து அருவியை ஓட செய்தவங்க பெருமானார். அந்த ரசூல் இல்லையென்ற ஒரு கவலை தான், அவங்க இல்லையென்ற ஒரு ஆதங்கம் தான். அவங்கெல்லாம் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நாம எங்கேயோ போயிடுவோம். எங்கேயோ தூரத்துல எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதீனாவுல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதே கமலங்கள்ல அவங்க எப்போதுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நேரடியாக முஹம்மது ரசூலுல்லாவுடைய லிகா நமக்கு இல்லையேன்றது ஒரு பெரும் கஷ்டம். சஹாபாக்களுக்கு கொடுத்த கொடுப்பினைய அல்லாஹ் நமக்கு தரலேன்றது ஒரு வருத்தம். சரி, ஹைர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதமான ஒரு வசீஃபா, அந்த வசீஃபாவை முதல்ல நீங்க என்ன செய்யணும்? 7 முறை ஓதணும். உங்களுக்காக ஓத வேண்டியது. முன்பின் செலவாத்துக்களை மொழிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தோதுவான ஒரு நேரத்தை பார்த்து கொள்ளுங்க. தோதுவான நேரம்னு சொன்னா ஏதாவது ஒரு வக்து தொழுகைக்கு பிறகுதான் இருக்கணும். வசீஃபாக்கள் அதிக பலாபலன் எப்போது கொடுக்கும்னு சொன்னா ஐங்கால தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதும் போது தான் கொடுக்கும். அது எந்த வக்து தொழுகையா இருந்தாலும் சரிதான். சில பர்டிகுலர் வசீஃபாக்களை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த தொழுகைக்கு பிறகு அந்த தொழுகைக்கு பிறகு ஓதுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு அடிப்படையில் ஏதாவது உங்களுக்கு தோதுப்பட்ட ஒரு தொழுகைக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசீஃபாவை ஓதுங்க. முன்பின் ஸலவாத்துக்களை மொழிந்துருங்க. மொழிந்துட்டு அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. இது உங்களுக்காக ஓத வேண்டியது. 7 முறை ஓதிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி, அது ஆணாக இருந்தா அது தந்தையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், ஆம்பளை பையனா இருக்கலாம். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅத்திக. இது ஆம்பளைக்கு. பொம்பளைக்கு உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்க பெண்மகளா இருக்கலாம், அல்லது உங்க தாயா இருக்கலாம், அல்லது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பெண், மொத்தத்தில் பெண்ணுக்கு நீங்க ஓத வேண்டியதா இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹும்ம சர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பஹா அலா தாஅத்திக. அல்ஹம்துலில்லாஹ். 7. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஓதிடுங்க 7 முறை. அதுக்கப்புறம் பர்டிகுலர் நபர்களுக்கு ஓதிடுங்க. இப்ப அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திசை திருப்புபவனே யா அல்லாஹ், என் ரப்பே, இரக்கப்படு ரஹ்மானே, கருணைப்படு ரஹ்மானே, என்னை என் கல்பை உனக்கு அடிபணிந்து நடப்பதிலே நீ திசை திருப்பி விடு இறைவா. உனக்கு அடிபணிந்து நடந்துட்டாலே எல்லா பாக்கியமும் எனக்கு கிடைச்சிரும். அதே போல பர்டிகுலர் நபர்களுக்கு ஓதுங்கன்னு சொன்னனே, யா அல்லாஹ் அவளுடைய கல்பை திருப்பு, யா அல்லாஹ் அவருடைய கல்பை திருப்பு அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த துவா உங்களுடைய துவாவின் மகுடங்களில், உங்கள் துவாவின் பட்டியலில் பிரதானமான இடத்தை பிடிக்கட்டும்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.